வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 6 verse 9 and 10. ஸோ ப்ராவர்ப்ஸ் 6வது அதிகாரம் அதில் 9, 10வது வசனத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வசனங்களை நம்ம பார்க்க போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு மாற்றம் தெரியுது. என்ன மாற்றம்னா அந்த மாற்றம் என்ன ஆகும், வெரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ டேவிட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பயத்தில் இருந்தார், கஷ்டத்தில் இருந்தார், ரொம்ப ஐசோலேட்டட் ஃபீலிங்கில் தனிமையில் இருந்த மாதிரி இவ்வளோ நேரம் ஜெபத்தில் இருந்தார். ஆனால் இப்போ என்னென்னா திடீர்னு என்ன ஆகுது, அவருக்கு ஒரு தைரியம் வருது, ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. என்ன சொல்கிறாருன்னா அவர் ஆண்டவர் வந்து என் ஜெபத்தை கேட்டுட்டாருன்னு என்ன டிக்ளேரிங் தட் காட் ஹஸ் ஹர்ட் மை ப்ரேயர். நோட் பண்ணுங்கள், என்ன சொல்லலை, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லலை, இல்லைன்னா அவர் கேட்பாருன்னு நம்புறேன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார். God has heard my prayer, not God will hear my prayer or I am sure God will hear my prayer. ஆனால் என்ன சொல்கிறாரு, God has heard my prayer. ஸோ என்ன நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த வசனங்களில் அவரோட சுச்சுவேஷன் எதுவும் மாறல, இன்னும் அதே வழியில் தான் இருக்கார், இன்னும் அதே கஷ்டத்தில் தான் இருக்கார், இன்னும் அதே தனிமையில் தான் இருக்கார். ஆனால் he is declaring that God has heard. அது அவருக்கு சூழ்நிலை மாறலனாலும் அவரோட சிச்சுவேஷன் மாறின மாதிரி இஸ் ப்ரேயிங். ஸோ அவருக்கு அந்த என்ன தருது, அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த தைரியம் கொடுக்குது. அவரோட இன்டர்னல் போஸ்டர் என்ன ஆயிடுச்சு, இட் ஹஸ் சேஞ்ச். இஸ் இன்டர்னல் போஸ்டர் இஸ் நவ் ஒன் ஆஃப் மோர் கான்ஃபிடென்ட் ஒன். ஸோ இதுதான் இந்த செக்ஷனோட சம்மரி. இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 9. இட் சேஸ், the Lord has heard my prayer and my supplication, the Lord will receive my prayer. இன்னொரு சொல்கிறேன், the Lord has heard my supplication and the Lord will receive my prayer. ஸோ வெரி சிம்பிளாக இங்கே என்ன சொல்கிறார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார். அவர் சூழ்நிலை மாறினால சொன்னாரா? இல்லை. அவருக்கு ஆண்டவர் வந்து நான் மாற்றுருவேன்னு ஏதோ டைரெக்டாக பதில் சொன்னாரா? இல்லை, எதுவுமே சொல்லலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சொல்கிறாரு, the Lord has heard my prayerன்னு. அவர் அப்படி ஏதோ நம்மலாம் இல்லை நினைப்போம் தெரியுமா, நம்மலாம் சாட்சி சொல்ல போது இல்லைன்னா ஏதோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஏதோ பண்ணிட்டாருன்னு சொன்னால் ஏதோ டைரெக்டாக இல்லைன்னா அவுட்வர்ட்லி ஏதோ நடந்தால் ஏதோ ஒரு மாற்றம் வந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டா. ஆனால் இங்கே டேவிட் பாருங்கள், ஜெபம் பண்ணி அவர் சூழ்நிலை மாறல, அவர் ஜெபம் ஆரம்பத்தில் தொடங்கின அதே கஷ்டத்தில் தான் இருக்கார், அதே சோகத்தில் தான் இருக்கார். ஆனால் அந்த ஜெபம் ஆரம்பத்துலேருந்து முடிகிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அவர் அப்படியே மாறிட்டார். ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த விசுவாசம், அந்த ஃபெய்த் he has that God has heard my prayer. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார். அந்த நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணுறாரு, is saying that God has heard my prayer and அவரோட என்டையர் மூடே என்ன ஆகுது, மாறுது. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து ஒரு எர்த்குவேக் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எர்த்குவேக் வருது, அப்போது வந்து இல்லை எர்த்குவேக் விட்டுருங்க, ஒரு கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. ஒரு குகையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்கள் போகிறீங்க தனியாக. அப்போது வந்து என்னாகும், ரொம்ப ஆழமாக இருக்கும், ரொம்ப இருட்டாக இருக்கும், கஷ்டம். வழி மாறிட்டா திரும்பி வர்றது கஷ்டம். ஏன்னா தப்பான ஒரு டேர்ன் போயிட்டா கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் திடீர்னு தொலைஞ்சு போயிட்டீங்க அங்கே. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த கேவில் இருக்கும் போது ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப பதற்றத்தில் இருப்பீங்க. அந்த ஐசோலேஷன், நான் என்ன கற்றுனாலும் யாருக்கும் எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்களே, அந்த பயத்துலேயே என்ன இருப்போம், எப்போவுமே இருப்போம். த ஃபீலிங் ஆஃப் அபேண்டன்மெண்ட், அவ்வளோதான். எல்லாம் எனக்கு இருக்க எல்லாம் ஹோப் இஸ் லாஸ்ட், ஆல் மை ஹோப் இஸ் லாஸ்ட். அந்த கம்ப்ளீட் கிவிங் அப் சிச்சுவேஷன் அளவுக்கு போய்டுவோம். அந்த பேனிக் இருக்கும், அண்ட் தென் ஆஃப்டர் தட் பேனிக் கம்ப்ளீட் டிஸ்பேர் மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க குரல் கூப்பிட்றாங்க. அந்த குரல் கேட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் ஒரு 2 நாளாக அந்த குகையில் தனியாக மாட்டிக்கிட்டீங்க, அப்போ என்ன இருப்பீங்க, கத்த மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க, அப்படியே எல்லாம் கிவ் அப் பண்ணுறீங்க, எதுவும் பிரோஜனம் இல்லைன்னு விட்டுடுவீங்க. ஆனால் அந்த 2 நாளுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு குரல் கேட்டால் எப்படி மாறும் உங்களோட ஃபீலிங்ஸ், அப்படி சந்தோஷம், உங்களுக்கு அப்படியே இல்லாத எனர்ஜிலாம் திடீர்னு வந்துடும். அப்படியே கத்துவீங்க, ஆடுவீங்க, டு மேக் ஷுர் தட் த பர்சன் ஹூ இஸ் ஷவுட்டிங் இஸ் ஹியரிங் யூ பேக். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இங்கே டேவிடுக்கு அதான் ஆகுது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவருக்கு யாரும் அங்கே கத்தலை, யாரும் டைரெக்டாக என்ன பண்ணல, கத்தலை. ஆனால் அவருக்கு என்ன இருக்குது தெரியுமா, அந்த விசுவாசம் இருக்குது. அந்த என்ன விசுவாசம்னா, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுறாருன்ற விசுவாசம் இருக்குது அவருக்கு. இஸ் has the faith that God has heard my prayer. Even though he is not hearing or seeing any major changes, he has the faith that God has heard his prayer. அதான் அவருக்கு வித்தியாசம். லைக் இப்போ நம்ம அந்த குகையில் இருக்க போது
யாரோ கத்துனதுனால வர சந்தோஷம். டேவிடுக்கு எவ்வளோ விசுவாசம்னா, யாரும் கத்தலைனாலும் கண்டிப்பாக நான் போயிடுவேன். ஏன்னா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், வழியில் இருக்கேன். ஆனாலும் எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், என் இதயத்தை கொட்டிட்டேன். நான் இப்போது நிம்மதியாக பயமே இல்லாமல் இருக்கலான்றதான் டேவிட் இங்கே நம்மளுக்கு காட்டுறாரு. ஸோ நோ மேட்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ், போர் அவுட் யுவர் ஹார்ட் டு காட் தான். வெரி சிம்பிளாக நம்ம டேக்க வேணும்னா, போர் அவுட் யுவர் ஹார்ட் டு காட். நம்மளுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த பயத்துலேருந்து அந்த வலி நிற்க போதில்லை. அதாவது அந்த அந்த சூழ்நிலை, இப்போ டேவிட் நம்ம பார்த்ததுக்கு முன்னாடிலாம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால், அந்த மாதிரி அந்த டேர்னிங் பாயிண்டில் இருந்தால் அந்த கஷ்டமோ அந்த வலியோ நிறுத்த போதில்லை. அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த டேர்னிங் பாயிண்ட் எப்போ வரும்னா, ஆண்டவர் என்னை கைவிடலை அந்த நம்பிக்கை வரப்போ தான் நம்ம என்ன ஆகும், அந்த வழியிலேருந்து நம்மளுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். எப்போ வரும்? ஆண்டவர் என்னை விட்டு, ஆண்டவர் என்னை மறக்கலை, காட் ஹஸ் நாட் லுக்ட் அவே. ஸோ வென் தேட் ஹேப்பன்ஸ், தேட் இஸ் வென் இட் பிகம்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதுதான் இங்கே டேவிட் வச்சு ஒரு சின்ன ரிமைண்டர், அண்ட் தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. தேங்க்யூ. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful chapter and this wonderful set of devotions through King David that you've given us and that you have reminded to us, Lord. Lord, you have reminded to us that you are always there for us. Your steadfast love is never ending, and that you are always there to listen to us, and you are always there to listen to our prayers, and that no matter the circumstances, no matter the situations, that you'll always accept us and that you'll always lift us up. Thank you for this hopeful psalm, and thank you for this hopeful devotion. Through this, in Jesus' name I pray, amen.